பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஏண்டா பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நம்ம சௌந்தர்யாவை தான் கேட்குறேன். அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்கணும், அதாவது நம்மளோட ஹவுஸ்மேட்ஸ் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கு ஒரு ரெசல்யூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் ஒரு தப்பு பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை மற்றவங்க மேலே குறை சொல்கிறத விட நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஏண்டா இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? ஏன் சௌந்தர்யா இந்த அளவுக்கு போய் சொல்கிறீங்க? மக்கள்கிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னா ஏதாவது கொஞ்சமாவது நியாயமாக பதிவு பண்ணலாம். அதை விட்டு கேவலமாக இப்படி மாட்டிக்கிறீங்களேன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ கில்லர் காயின் டாஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அப்போ பாய்ஸ் டீமில் முத்துக்குமரன் தான் அந்த ஐடியாவை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பசங்க எல்லார்கிட்டையும் தன்னோட ஐடியாவை சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து எப்படி ஒருத்தரை லாக் பண்ணணும், நம்ம கேர்ள்ஸ் அப்படின்றத விட நம்ம எப்படி வின் பண்ணணுன்றதை பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு அவங்கள லாக் பண்ணணும், எந்த மாதிரி அவங்கள லாக் பண்ணணுன்ற மெத்தட் முதற்கொண்டு அங்கே செஞ்சு காமிச்சிருப்பாரு. முத்துக்குமரன் அதை ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காமிப்பார். ஸோ இப்படி தான் நம்ம லாக் பண்ணணும், அவங்களுக்கு எந்த இடத்துலையும் அவங்களுக்கு எஃபெக்டும் ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு ஹார்ஷாக இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக லாக் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாரு. ஈவன் சுனிதாவை கூட அவர் ஹெட்லாக் போட்டார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்பார், ஏமா உனக்கு ஓகே தானமா, எதுவும் பிரச்சனை இல்லை தானமா அப்படின்னாங்க. ஈவன் சுனிதாவே அதை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை. ஓகே கேமில் அதெல்லாம் இருக்கிறது தான், ஆனால் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஆனால் வீக்கெண்டில் கேட்கும்போது முதல்ல எந்திரிச்சு அந்த தப்பை ஒத்துக்கிட்டது முத்துக்குமரன் தான். ஈவன் பசங்க எல்லாருக்கும் நான் தான் பிளான் கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றது இல்லாமல், சார் நான் தான் சார் இந்த ஐடியா கொடுத்தேன், இது என்னோட ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு முதல்ல நின்ன ஒரு தலைவனா நான் அந்த இடத்துல முத்துக்குமரனை பார்த்தேன். ஏன்னா ஒரு தலைவனுக்கு இருக்கிற தகுதியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா முன்னாடி தான் வந்து நிற்கணும். ஆனால் அதுவே ஒரு நல்ல நடந்துச்சு அப்படின்னா என்னோட குரூப்ல இருக்க எல்லாரும் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஒரு தலைவனுக்கான தகுதி. அந்த இடத்துல தான் முத்துக்குமரனை நான் பார்த்தேன். பரவாயில்ல, எல்லாருக்கூடையும் சேர்ந்து தப்பு பண்ணியிருந்தாலும் தான் தான் தப்பு பண்ணன்னு ஒத்துக்கிறாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் கேப்டனா இருக்கும்போது விஷாலை வந்து நைட் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருப்பாரு. விஷால் வராமல் இருப்பாரு. ஸோ முத்துக்குமரனும் கோச்சிக்கிட்டு அவன் வர வேண்டாம், அவன் இல்லாமலே நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின் போது அருண், சத்யா இவங்கெல்லாம் விஷால் இல்லைனா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு எல்லாரும் போய் விஷாலை கூப்பிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் முத்துவும் அதை உணர்ந்துட்டார். ஓகே என் மேலே தான் தப்பு, நான் கேப்டனாக இருக்கும்போது நான் தான் அனுசரித்து போயிருக்கணும், நான் அவன் இல்லாமல் மீட்டிங் வைக்கணும்னு நினச்சது தப்பு தான் அப்படின்னு விஷால்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. வீக்கெண்டில் சேதுனா கேட்பார், உனக்கு தலைகணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னோட தப்பு தான், நான் கேப்டனாக இருக்கும்போது இன்னும் நான் அமைதியாக போயிருக்கணும்னு சொன்னாரே தவிர விஷால் என்னை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணான். ஏன்னா நான் ஒருத்தனை வேண்டாம் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டாக என்னை எவ்வளோ ட்ரால் பண்ணியிருக்கான், என்னை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கான் அப்படின்ற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணாமல் இல்லை சார் அது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணார். அதே மாதிரி தான் மேனேஜர் டாஸ்க்லேயும் சரி, அவர் அந்த பெடல் பண்ணும்போது கையில் வச்சு பெடல் பண்ணாமல் விளையாட்டு காமிச்சு பெடல் பண்ணாமலாம் விட்டுருப்பாரு. அப்போ வாஷ்ரூம்லாம் போக முடியாது அப்படின்னு பிக் பாஸ் அதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தப்பு அவரோடதுன்னு அக்செப்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி எல்லாம் கேட்டிருப்பாரு. ஆனால் அவர் எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்னோட அப்போ யூனியன் லீடராக இருந்தது அன்ஷிதா தான். ஸோ அன்ஷிதாவும் தான் பார்த்தாங்க, ஆனால் அன்ஷிதாவும் தானே பண்ணாங்க. ஏன்னா அன்ஷிதாவாகட்டும் ராயான் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை அன்ஷிதாவே சொல்லுவாங்க, டேய் நானும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்டா, பேட்டரி மாற்றும் போது இப்படிலாம் பண்ணுவேன், தொடர்ந்து பண்ண கை வலிக்கும், நானும் இப்படிலாம் பண்ணேன்டா அப்படின்னு முத்துக்குமரன் கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. ஸோ அவர் அதை எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்டாக பண்ணவே இல்லை. நான் மட்டும் பண்ணேன்னு கேட்குறீங்களே, இந்த வீட்டில் எத்தனை பேர் அதை பண்ணாங்க, அதனால தானே நானும் பண்ணேன், நானும் விளையாட்டு தானே பண்ணேன் அப்படின்றது இல்லாமல் என்னோட மிஸ்டேக் இது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். ஸோ பல இடங்களில் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல மன்னிப்பு கேட்கறது முத்துக்குமரனாக இருக்கார். அவர் யாரை சுட்டி காமிச்சிருக்காருன்னு எனக்கு புரியல. ஸோ சௌந்தர்யா ஏதோ பதிவு பண்ணணும் அப்படின்னு மொக்கையாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட சேது நான் பவித்ராக்கெலாம் சொன்னார், உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வாங்க, இன்னும் நீங்கள் நல்லா கேம் ஆடுங்க, ஃபயர் பவித்ராவை பார்க்கணும் அப்படின்னாரு. எஸ் பவித்ரா வந்துட்டு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, அது சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் நம்ம ஃபைட் பண்ணணும். ஆனால் அதில் ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே உடஞ்சிடுறாங்க, மறுபடியும் நம்ம எப்படி எந்திரிக்கிறதுன்ற ஒரு பயம் இருக்குது. பட் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் சேது நான் சொல்கிறேன், கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க, உங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னாரு. நல்லா இருந்தது. அதை நம்ம முத்துக்குமரன் ஜாக்லினுக்கு சொல்லியிருப்பார், லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நீங்கள் ஒரு லவ் கொடுக்குறீங்க, அந்த லவ் திருப்பி கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேணும், அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. பட் அந்த இடத்துல தான் முத்துக்குமரன் ஜாக்லினை புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஜாக்லின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் ஜோனை வச்சு அவங்க ட்ராவல் பண்ணாங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது மற்றவங்களோட கேம் பிளே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவங்க ஒரு கேம் ஆடி இவங்க ஹைலைட்டிங்காக தெரிஞ்சாங்க. ஆனால் அவங்களாம் எப்போ உஷாராகி கலண்டுக்க ட்ரை பண்ணாங்களோ அப்போ இவங்க அடுத்தவங்க அதை கம்ப்ளைண்ட்டாக மாற்றினாங்க. லைக் நான் அன்பு கொடுக்குறேன், நான் பாசமாக இருக்கேன், இவங்க தான் என் மேலே பாசமாக இல்லை அப்படி உண்மை தெரிஞ்சு போகிறவங்கள இவங்க அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இவ்வளோக்கு அன்பு காட்டுனே, நீங்கள் அந்த இதுக்கு ஒர்த்தாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல இடங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இப்போது சௌந்தர்யா ஃபேமிலி அன்றைக்கி வந்துட்டு ஜாக்லின் கிட்டேயும் சொல்லிட்டு போனாங்க, சௌந்தர்யா கிட்டேயும் சொல்லிட்டு போனாங்க, உன் ஃப்ரெண்டை பற்றி நீ பின்னாடி
பின்னாடி பேசாத, நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சௌந்தர்யா அம்மா அவ்வளோ பெருந்தன்மையாக சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நேற்று ஜாக்லின் கேட்கும்போது என்ன பண்ணாங்க, முரண்பாடு வந்து எங்கள் வீட்டில் சௌந்தர்யாவை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் சார் அப்படின்னாங்க. அதுதான் ஆல்ரெடி அவங்க அம்மா மன்னிப்பு கேட்காத குறையா, இனிமேல் நீ அவளை பற்றி அப்படி பேசக்கூடாதுன்னு சௌந்தர்யாவை அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ தான் மட்டும் நல்லவன், மற்றவன் என்னை சுற்றி இருக்கவன் எல்லாம் கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க ஜாக்லின். ஸோ பாப்போம் இன்னும் வேற என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.